பீர்க்கங்காய் கூட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டதை மறக்கவே மாட்டீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறாங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கூடவே ஒரே ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. சாதத்தோடு அப்படியே நீங்கள் பிசைஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே அதாவது இந்த வெயில் காலத்தில் நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் டெய்லியும் நீர்ச்சத்து உள்ள காய்கறியை சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் வந்து பீர்க்கங்காவை 3/4 கிலோ பீர்க்கங்காய் எடுத்துருக்குறேங்க. அதையும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். பீர்க்கங்காய் வந்து வெந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவாயிரும். அப்போ 4 பேர் சாப்பிட்றதுக்கு 3/4 கிலோ பீர்க்கங்காய் கரெக்டாக இருக்குங்க. வெந்து வரும்போது ரொம்ப கம்மியாயிரும் இது. ஏன்னா அது வாட்டர் கண்டென்ட் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பீர்க்கங்காயில். இந்த பீர்க்கங்காய் தோல் எடுத்து நீங்கள் சட்னி செஞ்சிங்கன்னா இதோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வந்து சாயந்தரம் இட்லி தோசைக்கு கூட ஆயிரும். அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு காயில் 2 in 1 நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா வேகட்டுங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இது அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குக்கரில் கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுக்கிறேங்க. ஒரு 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு தான் நான் எடுத்துருக்கிறேன். அதை வேக வச்சு வச்சுக்கிறேன். கடலைப்பருப்பும் 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பும் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஈவனாக வேகட்டும். நீங்கள் குழம்பே நீங்கள் வைக்க வேண்டியதே இல்லை. நீங்கள் வெறும் சாதத்தில் நீங்கள் இதுவே நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடிக்கடி கலரி விட்டே இருக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா சுண்டி கிடைக்கும். இதை விட உனி நல்லா தண்ணியெல்லாம் சுண்ட வைக்கணும். நம்ம தண்ணியே ஊற்றலை. பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி விட்டுருக்குது. ஃபைனலாக 1/2 மூடி தேங்காயில் நல்லா கெட்டியான பால் எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நல்லா கொதி வரட்டும். தேங்காய் பால் பிரிக்கவெல்லாம் செய்யாது. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.